ஸோ சாம்சங் இப்போ எக்கச்சக்கமாக ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி அவங்களோட ஏ சீரீஸில் உள்ள A30, A50 இந்த 2 ஃபோன்ஸை பற்றியும் பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ இந்த 2 ஃபோன்ஸுக்குமே நிறைய காமனாக இருக்கிறதுனால தனித்தனியாக அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு பதில் ஒரே வீடியோவில் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். அது ஓகேன்னு நினைக்கிறீங்களா? இல்லைனா இந்த மாதிரி ஃபியூச்சரில் ஃபோன்ஸ் வந்துச்சுனாலும் தனித்தனி வீடியோ பார்க்கணுன்னு விரும்புவீங்களா? இங்கே ஒரு போல் உங்களுக்கு வேணுங்கிறத சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ பாக்ஸஸ் ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே இன்னொரு பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே ரெகுலர் புக்லெட்ஸ், ஒரு சாஃப்ட் கேஸ் இருக்குது. ஸோ இப்போ அடுத்து ஃபோன்ஸ். ஸோ இதுக்கு மேலே உள்ள பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணுவோம். இந்த பாக்ஸ் பார்க்க நல்லா இருக்குது. அந்த A50ல் அந்த ரெயின்போ மாதிரி உள்ள எஃபெக்ட் வந்து எனக்கு அதை பார்க்கல விவோ நெக்ஸ்ட் ஞாபகம் வருது. எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா, இல்லை உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுச்சா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ ஃபோன்ஸை ஆன் பண்ணி கேஸில் போட்டோன்னா நல்லா தான் ஃபிட் ஆகுது. அந்த பின்னாடி உள்ள டிசைன் இன்னமும் நல்லா ஷைன் ஆகுது. ஸோ இப்போ பாக்ஸில் வேறு என்ன இருக்குது? ரெகுலர் இயர்ஃபோன்ஸ், இயர் மாடல் கிடையாது, USB Type-C கேபிள், 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர், அப்புறம் ஃபைனலாக ஒரு சிம் டூல். ஸோ இப்போ நம்ம திருப்பி இந்த ஃபோன்ஸ்க்கு வருவோம். முதல்ல இந்த ஃபோன்ஸோட சிமிலாரிட்டிஸ் என்ன ஒரே மாதிரி இருக்குங்கிறதுல ஆரம்பிப்போம். ரெண்டுமே பிளாஸ்டிக்னால தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்துலேயுமே பேக் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. A50ல் நான் சொன்ன மாதிரி விவோ நெக்ஸ்ட் ஸ்டைல் ரெயின்போ எஃபெக்ட் கொஞ்சம் நல்லாவே பார்க்க தெரிகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ரிஃப்ராக்ஷன் எஃபெக்ட் A30ல் அவ்வளோ தெரிகிற மாதிரி இல்லாட்டியும் இன்னும் இருக்குது, பார்க்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. 2 ஃபோன்ஸ்லையுமே IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலையுமே USB Type-C போர்ட் இருக்குது, பிக்ஸ்பி பட்டன் கிடையாது, டெடிகேட்டட் மைக்ரோ SD ஸ்லாட், அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேன் வரையிலையும் ரெண்டுத்துலையும் ஒரே பேனல் தான். 6.4 inch 19.5/9 Infinity U பேனல். Infinity Uனா சாம்சங்கோட மார்க்கெட்டிங் டேர்ம். பேசிக்காக இது ஒரு AMOLED பேனல், வாட்டர் ட்ராப் இல்லை டியர் ட்ராப் நாச்சோட. டிஸ்பிளே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஏன்னா சாம்சங் AMOLED பேனல்னாலே குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ரெசல்யூஷன் Full HD+. ஸோ பிக்சல் டென்சிட்டி 400 பிக்சல்ஸ் பெர் இன்ச்சோட அதிகம். அதனால எல்லாமே ஷார்ப்பாக, கலர்ஸ் எதிர்பார்த்த மாதிரி பஞ்சியாக இருக்குது. இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா 2 ஃபோன்ஸ்லையுமே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபங்க்ஷனாலிட்டி சப்போர்ட் ஆகுது. ஸோ வேறு என்ன ஒரே மாதிரி இருக்குன்னு பார்த்தா சாஃப்ட்வேர். ரெண்டுமே Android 9 Pieல ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு மேலே One UI யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு. A50 A30யோட இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இங்கே வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா சாம்சங் இன்னமும் ஹாப்டிக் ஃபீட்பேக் டிசேபிள் பண்ணியிருக்காங்க. ப்ரோ மோட், டெப்ரிஷியேட்டட் மோட் தான் கொடுத்துருக்காங்க. ரெகுலராக மற்ற ஃபோன்ஸில் கிடைக்கிற மாதிரி ஃபுல் ப்ரோ மோட் இங்கே கிடையாது. இதெல்லாம் சாம்சங்கே அவங்க ஃபோன்ஸ்க்கு பண்ணிக்கிற நெகட்டிவ்ஸ். ஏன்னா அப்போ தான் இன்னும் அதிகமாக ப்ரைஸ் கொடுத்து அடுத்த மாடல் வாங்குவோங்கிறதுக்காக. இது எப்போ அவங்க நிறுத்த போகிறாங்கன்னு தெரில. ஸோ எனிவே, இப்போ கேமராஸ் பற்றி பேசினதுனால கேமராஸை பார்ப்போம். Galaxy A30ல் பின்னாடி 2 கேமரா, 16 மெகாபிக்சல் பிரைமரி, f1.7 லென்ஸோட ஒரு 5 மெகாபிக்சல் அல்ட்ராவைட். இமேஜஸ் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது 2 சென்சருக்கும். ஆனால் மோஸ்ட்டாக A30 நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. செல்ஃபீஸ்னு பார்க்கல இங்கே ஒரு 16 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட் மோடும் இருக்குது, அதுவும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ அடுத்து A50 வரையில் இதில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி 25 மெகாபிக்சல் சென்சர், f1.7 லென்ஸோட, அதுக்கடுத்து ஒரு 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சர், ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட். ஸோ இதுலேயும் திருப்பி கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 2 சென்சர் அல்ட்ரா வைடுக்கும் ரெகுலருக்கும். ஆனால் டீட்டெயில்ஸ் பிரைமரியால் எடுத்ததில் நிறையவே இருக்குது. கலர்ஸ் நல்லா பஞ்சியாக இருக்குது. வைட் ஆங்கிளில் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லாட்டியும் ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ், ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ப்ளஸ் செல்ஃபி கேமரா, அந்த 25 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் எடுத்த பிக்சர்ஸும் குறை சொல்கிற மாதிரி பெருசாக இல்லை. இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னா A30, A50 ரெண்டுத்துலேயுமே உள்ள செல்ஃபி, வைட் ஆங்கிள் கேமராஸ் ரெண்டுத்துக்குமே ஃபிக்ஸ்ட் ஃபோக்கஸ் தான். ஸோ அது கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் தான். ஸோ அடுத்த டிஃப்ரென்ஸ்னு வரையில் உள்ளே யூஸ் பண்ணியிருக்க சிப். A30ல் நம்ம M20ல் பார்த்தா அதே Exynos 7904 சிப். அதில் இந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இதுலேயும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். A50ல் ஒரு புது Exynos 9610 சிப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது சாம்சங்கோட புது மிட்ரேஞ்ச் ப்ரீமியம் சிப். ஏன்னா இது 10 நானோமீட்டர் ப்ராசஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 4 A73 கோர்ஸ், அப்புறம் 4 A53 கோர்ஸ் இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ ரெண்டுத்துக்குமே பேஸ் 4 GB RAM, 64 GB ஸ்டோரேஜ். அது மட்டும் இல்லாமல் 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனல் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா A30ல் ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் பின்னாடி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் சாம்சங் இந்த செக்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்க எல்லா ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர்ஸோடையுமே இது பெட்டராக இருந்துச்சு, ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக இருந்துச்சு. A50ல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் முதல் தடவையாக ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனில் சாம்சங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஓவரால் சாம்சங் இங்கே 2 நல்ல ஆப்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க Galaxy A30, A50ல்.
ஆனால் சாம்சங்கே அதுக்கு சில லிமிடேஷன்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதுதான் இந்த ஃபோன்ஸோட மெயின் நெகட்டிவாக எனக்கு தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ப்ரோ மோட், இல்லைனா அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் டிசேபிள் பண்ணுறது, இல்லைனா வீடியோ ரெக்கார்டிங்கோட மேக்ஸிமம் 1080p 30 fpsல வைக்கிறது. ஐ மீன் இன்றைக்கி எல்லா ஃபோன்ஸ்லையுமே 4K பார்க்குறோம், இல்லை அட்லீஸ்ட் 1080 60 பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி சாம்சங்கே அவங்க ஃபோன்ஸ்க்கு போட்டுக்கிற லிமிடேஷன் தான் ஒரு நெகட்டிவாக தெரியுது. பட் ஆனால் கூட ப்ரைஸிங் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இந்த ஃபோன்ஸ் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஒரு A30 ஒரு 14-15,000 ரூபாய்க்கும் A50 20,000 ரூபாய்க்கு கம்மியாகவும் எடுத்துகிட்டு வந்தால் இன்றைக்கி சாம்சங் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக நல்ல ஆப்ஷனாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். அஃப்கோர்ஸ் ஒரு ரெட்மி நோட் 7 இல்லை போக்கோ F1 இது பெட்டர் வேல்யூவாக இருக்காது. பட் ஆனாலும் சாம்சங் தான் வாங்கணும் அப்படின்னு இன்றைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ A30 A50 என்ன ப்ரைஸ்க்கு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.